இப்போது நியூஸில் போய்கிட்டு இருக்குது திருப்பரங்குன்றம் கோவில் பிரச்சனை. திருப்பரங்குன்றம் கோவில் பறிபோகும்னு போராட்டம் நடத்துகிறாங்க. இது அவசியமா? கடவுளை கடவுளை பக்தர்கள் காக்க வேண்டுமா, இல்லை பக்தர்களை கடவுள் காக்கணுமா? கடவுளை பக்தர்கள் காக்க வேண்டுமா, பக்தனை கடவுள் காக்க வேண்டுமா? எல்லாரும் நினைக்கிறோம் கடவுளை கடவுள் தான் நம்மளை காக்கிறான்னு. ஆனால் உண்மையாக என்னன்னா கடவுளை நாம தான் காப்பாற்ற வேண்டியது இருக்கு. ஆதாரம் இருக்கா நம்மக்கிட்ட? ராமர் கோயில்னு ஒன்று இருந்தது அயோத்தியில். அது 460 வருஷமாக அந்த கோவில் கேஸில் இருந்தது. அது தீர்க்க முடியல. கடவுளே அது தீர்த்துக்கல. 460 வருஷமாக அவருக்கு சரியான நீதி வழங்கப்படாமல் இருந்தது. அந்த கோவிலை அபகரித்து அதுக்கு மேலே பாபர் மசூதியை கட்டினது கடவுளே கட்டிக்க மாட்டார். தனக்கு மேலே, தன்னோட கோயிலுக்கு மேலே தானே பாபர் கோயிலை கட்டிப்பாரா நம்ம ராமர்? அப்போ கட்டினது யார்? மனுஷனுக்கு தான் கட்டினாங்க. அந்த மனிதர்களை எழுத்து நிற்க நம்மளால் அப்போ முடியல. இஸ்லாமியர்கள் படையெடுத்து நாட்டை பிடிக்கும்போது நம்மளால் காப்பாற்றிக்க முடியல. அப்புறம் கோயில் எங்கே காப்பாற்றிக்கிறது? அந்த வரலாறை படித்தா தெரியும். 1000 பேர் அந்த கோயிலை காப்பாற்றுறதுக்காக போராடி செத்து போனாங்க. அந்த கொடூரமான வரலாறுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அது நம்ம ஊரில் நடக்கலை, அது அயோத்தியில் நடக்கு. அந்த வரலாறை நம்ம படிக்கலை, அதனால் நமக்கு தெரியல. 1000 மக்கள், சன்னியாசிகள், இந்துக்கள் போராடி உயிரை விட்டுருக்காங்க, கொன்னுட்டாங்க. அவ்வளோ கொடூரமாக இவ்வளோ பேரை கொண்டு இருக்காங்க, காப்பாற்றவே முடியல. கடைசியாக பக்தியோட, அந்த கடவுளோட பக்தியோட செருப்பு கூட போடாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ள ஹாலில் செருப்பு கூட போடாமல் தவம் இருந்து பராசரருங்கிற ஒரு மகான் அட்வொகேட்டாக இருந்து அவர் வாதாடி ஜெயிச்சு கொடுத்தது தான் இன்னைக்கு இந்த கோவில். இதை யார் காப்பாற்றினா? இதுக்கு இவருக்கு சாதகமாக அயோத்தி கவர்மெண்ட்டு, இவருக்கு உதவியாக மத்திய